வெங்கட் வந்து முதல் இயக்குனர் சொல்லல, தமிழ்நாடு அரசு திரைத்துறை நலவாரி உறுப்பினர். அதனால முதல்ல அந்த பதவியை பொறுப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த வெந்தபாளையம் கதாநாயகன், ஏன்னா நாங்க எப்பவுமே இயக்குநரை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க இயக்குனர் இல்லையா, அதனால இயக்குநரை விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால கேப்டன் அப்படின்றத கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த படத்தின் தயாரிப்பாளர் தயாரிப்பு கண்டிப்பா தயாரிப்பாளர் எல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தின் வந்துட்டு இணை செயலாளர் சங்கம் வர்றாரு. தயாரிப்பாளர் இல்லாம இல்ல, தயாரிப்பாளர் தான் அப்பா. அதனால வந்து தயாரிப்பாளர் இல்லாம ஒரு இயக்குனர் இல்ல, எழுத்தாளர் இல்ல, யாரும் எந்த டெக்னீஷியனும் கிடையாது. அதுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து எல்லாரையும் வந்து ஒரு கை தூக்கி, தயாரிப்பாளர்களும் சரி இயக்குநரும் சரி, அத்தனை நடிகர்கள் அத்தனை பேரையுமே தூக்கி அப்படி கொண்டு போய் அப்படி வெளிச்சம் போட்டு காட்டி மக்கள் மத்தியில கொண்டு போய் நிறுத்துறது ஊடகம், பத்திரிகை, மீடியா மக்கள். அவங்களுக்கு நம்ம தலைவராகணும். அதனால அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். சோ இந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் டைகர் வெங்கட் அவரை பத்தி நான் கன்னடத்துல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் கன்னடத்துல சீரியல் பண்ணிருக்கேன், கன்னடத்துல படம் பண்ணிருக்கேன். சோ கன்னட படம் பண்ணும்போது கூட அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா தண்டுபாளையம்னாவே அங்க ஃபேமஸ். சின்ன உதாரணம் சொன்னாங்க, தண்டுபாளையம் அப்படின்னாவே வந்து ஒரு பயமான ஒரு விஷயம். மரண பயம் போட்டாரு பாருங்க, மேல போட்டிருக்காரா, மரண மாஸ், கரெக்டா மரண மாஸ் போட்டிருக்காரு. அதனால இந்த மரண மாஸ் அந்த பயம் வந்து டைகர் வெங்கட் சாருக்கு ஒரு பெரிய பிரபலமான பேரு. சோ இந்த தண்டுபாளையத்தோட முதல் வருஷம், செகண்ட் வருஷம் எல்லாமே ஒரு பயமுறுத்தின மாதிரி மிகப்பெரிய வெற்றி, 1000 லாங்குவேஜ் வெற்றி ஆச்சு. சோ இன்னைக்கு இந்த வருஷம் வந்து இப்ப புதுசா வந்து ஒரு இங்க வந்து நம்ம தண்டுபாளையம் அதனால இப்ப தண்டுபாளையம் இப்ப வந்து இப்ப நம்ம கொடுத்திருக்காரு. சோ இந்த தண்டுபாளையத்துல வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு புயல் ஆகிருக்காரு. நாங்களாம் ஒரு பூவா நினைச்சிட்டு இருக்கோம். சோனியா அகர்வால் மேடம் அவர் கேட்டு பூ நடந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த பூ எந்த போய் புயல் ஆகிட்டாரு. போனாலும் பரவாயில்ல, செய்தி போடுவோம்ல, யூடியூப்ல போட்டீங்கன்னா நீங்க பார்க்கல, காட்சி பாருங்க. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட சார் சொல்லும்போது சொன்னாரு, திடீர்னு திருமதி சார் அவங்க டக்குன்னு வந்துட்டு வனிதா விஜயகுமார் மேடம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு இதுக்கு செல்வின்னு சொல்லுங்க. அந்த கதை கெத்து, அதான் விஜயகுமார் மேடம் கெத்து. அது அத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலையே கிடையாது. நம்ம தான் எங்க ஹீரோ, நம்ம தான் எங்க லேடி சூப்பர் ஸ்டார். அந்த கெத்து இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்க கொடுக்கறது தானே, அதை கொடுக்க வச்சுக்கலாம் நீங்க. அதனால இந்த கெத்து தான் அவங்க வந்து ஒரு குடும்பத்தொழில் கூட பாத்தீங்கன்னா, சில இந்த பக்கத்து வீட்டுல கூட நம்ம ஒரு நாள் வந்துட்டு இந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்து பண்ணும்போது ரொம்ப போல்டா பேசி பயங்கரமா வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பத்தி ஒரு கெத்தா பேசி ஒரு பாப்பா. அதனால அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம நிச்சயமா செல்வின்னு சொல்றதுல நம்ம பெருமைனாது. அதனால செல்வி வனிதா விஜயகுமார் அவர்களே, அடுத்ததாக தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் இருக்கக்கூடிய சௌந்தரபாண்டி அவர்களே, திரைப்பட பிஆர்ஓ சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் அன்பு பெரியவர் தமிழ்நாடு பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய பெரியவர் விஜயகோலி அவர்களே, ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும், காமெடி என்ன படம் தப்ப சொல்லி ஆகணும். அப்படியே சாலை கொடுத்துட்டே வராது வெங்கட் பிஆர்ஓ ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. நாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். இவர் சொல்றாரு மந்திக்கு சாலை கொடுப்பாரு பாருங்க அப்படின்னாரு. நான் அப்படியே சரி நம்ம சரி யோகம் வடிவத்தில் வருது, டக்குன்னு வந்து விஜயகுமார் நாட்டுக்கு நம்ம தான் போகணும் அப்படின்னு அப்படியே மயிலே ஓடிட்டு எனக்கு. அடுத்து பார்த்தா அங்க வந்து அந்த கதாநாயகனோட அங்க இருக்காங்க. அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தா டக்குனு விஜயகுமார் வந்து நம்ம விஜய் சாமி பண்ணிப்பாரு போச்சு. டக்குனு அங்கெல்லாம் வந்து காலில் வரும் சந்தோஷப்பட்டேன். ஆஹா, நம்ம என்ன இளம் இயக்குனர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த மேடம் வந்துட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் தப்பு சண்டா அப்பா பெரிய
இருக்காங்க வந்துட்டாங்க, சந்தோஷம். நாம இன்னும் கேட்டேன். அதனால வந்துட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு படம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு படம் தான். நிச்சயமா வந்துட்டு அதாவது நாளைக்கு தான் நடக்கும், உஷாராயிருங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கரு கதை எல்லாமே சீன்ஸ் எல்லாமே. என்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமா எடுத்திருப்பாரு வெங்கட் சாரு. சோ அது வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் நிச்சயமா வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற படமா தான் இருக்குது. அதனாலதான் நம்ம வந்து சார் சொல்லும்போது, பழனிக்குமார் எஸ்பி சார் சொல்லும்போது கூட சொன்னாரு, இது வந்து தண்டபாணி இப்படி ஒரு கேங் இருக்கா இல்லையான்றது கூட சஸ்பென்ஸா தான் இருக்கும். ஆனா அப்படி எல்லாம் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ அதனால நாங்க கூட தமிழ்நாடு போலீஸ் கூட போஸ்ட் போனோம். அதனால வந்துட்டு அப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொன்னாரு. ஆனா அப்படி இருக்கிற கேங்க கிட்ட நம்ம உஷாரா இருக்கணுங்கிறது ஒரு திரை வடிவத்தில் சொன்னாதான் ஜனங்க கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம டைரக்டர் எடுத்துக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்துல இருந்து சொன்னோம். அதே மாதிரி திரை செல்வராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டைரக்டர் எழுத்தாளர்கள் அவருடைய இதை பாக்குறாங்க, யூடியூப்ல அவருடைய பேச்சை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய இந்த கிரைம் விஷயங்களை சொல்லிட்டே இருப்பாங்க, அதில் சீன் முடிச்சுக்கலாம் நிறைய. அதனால அவரு இந்த சொன்னாரு மாதிரி வடிவமாட்ட அக்கா அப்படின்னாரு. அந்த மாதிரி அப்படியே ஒரு முறை முறைச்சாங்க டக்குன்னு. முறைக்கலையா? சரி, ஓகே. அதனால வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை திரை ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியை கூட வந்துட்டு அவர் அழகா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் விஷயத்தை வந்து அவ்வளவு அழகா அப்படியே வந்து சொல்லிட்டே இருப்பான். நம்ம கேட்டுட்டு அது சீன் முடிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்து அவருக்குலாம் நன்றித்தான். அதுக்கடுத்தது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு திரைத்துறையினருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் தளபதி ஐயா அவர்கள் வந்து நிறைய வந்து சலுகைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. திரைப்பட கட்டணம், அதாவது வந்து படப்பிடிப்பு தரத்துக்கு கட்டணத்தெல்லாம் குறைச்சு நிறைய வந்து படப்பிடிப்பு எடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த படப்பிடிப்பு கட்டணத்தை ஏன் நாங்கள் இருக்கிறதுனால உள்ள போகும்போது தெரியுது, ஏன் நம்ம எடுக்க சொல்றோம். வெளியில போய் ஒரு வீட்டை ஷூட்டிங் எடுத்தாவோ வெளியில ஒரு இடத்துல எடுத்தாவோ கிட்டத்தட்ட 50,000 ஆகுதுன்னா அரசாங்க இடத்துல எடுங்க, அரசாங்க அனுமதி கொடுத்துற இடத்துல நீங்க எடுங்க. நிறைய இடம் இருக்கு, நீங்க நிறைய உள்ள வந்து நீங்க அது வந்து நாங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல எடுத்தீங்கன்னா தனியார் இடத்துல எடுக்கிறதுக்கும் அரசாங்கத்தை இடத்துல எடுக்கிறதுக்கும் நிச்சயமா 50% 100% இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு ஒரு லொகேஷன் போனீங்கன்னா ஏலகிரி மலையா இருந்தாலும் சரி, ஏற்காடா இருந்தாலும் சரி, ஊட்டியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ் கம்மி. 10,000 ரூபாய் உங்களுக்கு லொகேஷன் எடுக்கிறீங்க, அதே லொகேஷன் வெளியே இருக்கிற இடத்துல என்ன ஆகுது? 50,000 1,00,000 கேட்கறாங்க. சோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். இந்த பணம் எங்க போய் வருது? இந்த பணம் நமக்கு தான் திரும்ப வருது. எப்படி வருது? நீங்க தயாரிப்பாளர்கள் நீங்க கொடுக்குற இந்த இடத்துக்கு அரசாங்கத்துக்கு படப்பிடிப்பு கொடுக்குற அந்த கட்டணம் வந்து 50% வந்து திரைப்பட நலவாரியத்தின் மூலமா எங்களுக்கு திரைப்பட நலவாரியத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. இது அவங்களுக்கு பணம், துறையினர் பணம். இந்த பணத்துல அரசு வந்து 50% எடுத்துக்கிட்டு மீதம் வந்து இந்த நலவாரியத்துக்கு கொடுத்துறாங்க. அந்த நலவாரியத்துல 50% பணத்தை தான் எல்லா கிராஃப்ட் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில இருக்கிற இயக்குநர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லா டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ், நடிகர்ல இருந்து தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர் கடைசியா போஸ்ட் ஓட்டர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த நலவாரியத்துல போய் சென்றடையுது அந்த பணம். அதனால வந்துட்டு நான் வந்து என்னுடைய கோரிக்கையாவே வைக்கிறேன், எல்லாரும் வந்து இந்த படப்பிடிப்பு வந்து அரசாங்க இடத்துல நடத்தினீங்கன்னா அந்த பணம் அரசுக்கும் போகும், 50% நமக்கு வந்து ஒரு வெல்ஃபரா வந்து நலவாரி மூலமா நம்ம எல்லாருக்கும் திரும்ப கிடைக்குது. அதனால வந்துட்டு இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவா இதை செய்து இந்த படம் தண்டுபாளையும் பெரும் வெற்றி அடையும். அது சின்ன உதாரணம். நேற்று நைட் வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு. போன் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் போறீங்களா? ஆமா, தண்டுபாளையம். அது வந்துட்டு நாங்களும் பேசிக்கிட்டு இருக்க ஏரியாவுக்குன்னாரு. பேசினதான் தெரியாது, நான் நம்ப தரேன். அதாவது என்னன்னா, ஒரு படம் எடுத்துட்டு யாருமே வியாபாரத்தை கேட்கறதே இல்லை. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், மீடியாக்கள் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு திரையுலகம் தெரியும். படத்தை எடுத்துட்டு விற்க முடியாம கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில எந்த ஒரு டாப் விடுங்க, 10 படம் டாப் இருக்கிற ஹீரோஸ் விடுங்க, அதுக்கப்புறம் இருக்க எந்த படமே பிசினஸ் கிடையாது. அவங்க இண்டிவிஜுவல் திறமையில வைக்கிறாங்க, போராட்டம் தான் எல்லாம் வாழ்க்கை. ஆனால் இந்த படம் வந்து பாருங்க, ஒரு ரிலீஸ்க்கு இன்னும் வரல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து ஒரு கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் ஆசைப்படுறாரு, ஏதோ வாங்குறதுக்கு ஆசைப்படுறாரு. என்னன்னா அவர் ஒரு நம்பிக்கை வந்தா வந்து இந்த படம் வெளியே வந்துடும் நமக்கு அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஒரு கேட்கிறாருன்னா இந்த படம் அந்த சூழ்நிலை இருக்கு. அதனால இப்படி ஒரு நல்ல படத்தையும் வியாபாரத்துக்கு உண்டான இந்த படத்தையும் கொடுத்திருக்கிற
தயாரிப்பாளர் இயக்குனர் திரையர் வெங்கட் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். நன்றி.